இந்த குருத்தோலை ஞாயிறின் வழிபாட்டிற்கான வாசகங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான பிணைப்பை கொண்டுள்ளன. இன்று இரண்டாவது வாசகமானது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் அதிகாரம் 6-11 வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்க காண்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் என்பது புனித பவுல் எழுதிய கடிதங்களிலேயே மிகவும் மகிழ்ச்சியான கடிதம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, பிலிப்பு நகரம் இது மசதோனியாவில் உள்ள தற்போதைய கிரீஸ் மசதோனியாவில் அமைந்திருந்த ஒரு முக்கியமான ரோமை நகரமாக. இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இது ஒரு ரோமை காலனியாக இங்கு வாழ்ந்த மக்கள் ரோமை குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் ரோமை சட்டங்களையும் கலாச்சாரத்தையும் பெருமையோடு பின்பற்றினார்கள். இதுவே ஐரோப்பா கண்டத்தின் வாசலாக ஐரோப்பா கண்டத்தில் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட முதல் நகரம் இந்த பிலிப்பு நகரம் என்று கொள்ளப்படுகின்றது. புனித பவுல் தன்னுடைய 2வது திருத்தூதுரைக்கும் பயணத்தின் போது சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 49 51 ஆண்டு அளவில் இங்கு நற்செய்தியை அறிவித்தார். அவரோடு அவருடைய சக பணியாளர்களான சீலாவும் திமோத்தேயுவும் லூக்காவும் நற்செய்தி பணியில் கலந்திருந்தார்கள். இங்குதான் லிதியா என்கின்ற பெண்மணி முதலாக திருமுழுக்கு பெற்று ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவர் ஆனார் என்று திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பவுல் இந்த கடிதத்தை சிறையில் இருந்து எழுதுகின்றார். பெரும்பாலும் ரோமை சிறையிலே சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 61 63ஆம் ஆண்டளவில் இந்த கடிதத்தை எழுதி இருக்க வேண்டும் என்று சொல்லி விவிலிய ஆய்வாளர்கள் கொள்ளுகின்றனர். சிறையில் துன்புற்றிருந்த பொழுதும் இக்கடிதம் முழுவதும் மகிழ்ச்சி என்கின்ற இந்த வார்த்தை, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அழைத்து நிற்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் கடிதமாக பவுல் இதை எழுதியிருக்கிறார். பாந்தவர்களே, இந்த கடிதத்தை ஏன் எழுதினார் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பிலிப்பு நகர் மக்கள் பவுலின் ஊழியத்திற்கு பண உதவி செய்திருந்தார்கள். அதற்கு அவர் நன்றி கூற விரும்பினார். அதே வேளையிலே அந்த சபையில் சிலருக்கிடையிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீக்க கிறிஸ்துவை போல அனைவரும் தாழ்மையோடு வாழுங்கள் என்று அறிவுறுத்த வேண்டி இந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அது மட்டுமல்ல, தவறான போதனைகளை தவிர்க்கவும் துன்பங்களில் உறுதியாக இருக்கவும் அவர்களை ஊக்குவித்தார். அவர்களே, இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஏன் இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, அனைத்து புகழுக்கும் மேலானவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று வருகிற இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அனைத்து புகழுக்கும் மேலானவர் ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் என்கின்ற அந்த புதிருக்கு இந்த பகுதி விடையளிக்கிறது. என்பவர்களே, குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு ஒரு தாழ்மையான அரசராக ஜெருசலேமுக்குள்ளே நுழைகிறார். இந்த புனித வாரத்திலே அவர் சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே பாடுகளின் நற்செய்திக்கு ஒரு அறிமுக உரையாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. பிலிப்பி ஒரு ரோமை காலனி. அங்கு வாழ்ந்த மக்கள் தமது அந்தஸ்து மற்றும் கௌரவத்திற்காக, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆனர், இதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார் என்பதும், இயேசுவே ஆண்டவர் என்று அழைப்பதும் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான அர்த்தங்களை கொண்டது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-11 வரையான இந்த வாசக பகுதி புதிய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவியல் குறித்த கிறிஸ்டாலஜி குறித்த மிக ஆழமான மற்றும் பழமையான விசுவாச அறிக்கையாக கொள்ளப்பட்ட பகுதி இது. இதிலே இயேசு யார், அவர் எங்கிருந்து வந்தவர், எதற்காக அவர் தம்மை தாழ்த்தி கொண்டார்,
இறுதியில் அவர் எவ்வாறு உயர்த்தப்பட்டார் என்ற அந்த கிறிஸ்துவின் பயணத்தை ஒரு முழுமையான இறையியல் வரைபடமாக எமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். கடவுள் நிலையில் இருந்து கீழ்ப்படிவினால் அவர் மனிதனாகி அடிமையை போலாகி சிலுவை வரை சென்று மரணத்தின் ஆழம் வரை சென்றவர். சிலுவையிலிருந்து அவர் உயிர்த்து அவருடைய பெயர் எப்பெயருக்கு மேலான பெயராக ஆண்டவராக மாட்சியின் உச்சத்தை அடைகிறார் என்று சொல்லி இந்த வி அமைப்பிலான இந்த கிறிஸ்து இயல் ஆய்வு நமக்கு விளக்கம் தருகிறது. அந்த சகோதர சகோதரிகளே, இந்த கீழே இறங்குகின்ற இந்த கிறிஸ்து இயலை நாங்கள் சற்று ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், இதனுடைய முதலாவது நிலையாக பவுல் காட்டுகின்ற முன்னிருப்பு கிறிஸ்து இயல் என்று சொல்லி, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிறிஸ்டாலஜி என்று சொல்லி, இந்த வாசகத்தினுடைய பகுதியிலே இயேசுவின் பிறப்போடு அவர் தோன்றவில்லை, மாறாக காலங்களுக்கு முந்தையதாக காலங்களை கடந்தவராக அவருடைய நிலை இருந்தது. மோர்பே தேயோ என்று சொல்லுகின்ற கடவுள் வடிவிலே அவருடைய நிலை இருந்தது. தாய் மரியாளுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்பே அவர் கடவுளின் அதே தன்மையோடு மாட்சியோடு இருந்தவர். அவர் ஒரு படைப்பு அல்ல, அவர் படைத்தவர். இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்து அவர் ஆற்றியது ஏதோ ஒரு மனிதன் செய்கின்ற தியாகம் போன்றது அல்ல. அவர் கடவுளே மனிதனாக தன்னை தாழ்த்தி கொண்டது. அது எதன் காரணம் என்று சொன்னால், அவர் கீழ்ப்படிவின் காரணமாக. அன்பார்ந்தவர்களே, குருத்தோலை பவனிக்கு முதல் கேட்ட நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே இவர் யாரோ என்று அந்த கேட்ட அந்த கேள்வி இந்த பகுதியில் மறுபடியும் எதிரொலிப்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த கேள்விக்கான பதில்கள் இந்த பகுதியில் மிக ஆழமாக எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த பகுதியானது கிறிஸ்து இயல் பாட அழகினுடைய வரைபடமாக இருக்கிறது என்று கிறிஸ்து இயல் அறிஞர்கள் கொள்வார்கள். அந்த கீழ் நோக்கி இறங்கு வரிசை பயணமானது கடவுளுடைய வடிவிலே இருந்தவர், அவர் இயல்பிலேயே கடவுளுக்கு இணையானவர். ஆனால் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர் விரும்பாமல் தந்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் மனிதரானார். மிகப்பெரிய தாழ்மையின் அவருடைய கீழ்ப்படிவு காரணமாக. ஆகவே இங்கு கடவுளுடைய வடிவம் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கிரேக்க வார்த்தை மோர்பே என்பது ஒரு பொருளின் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது உள்ளார்ந்த இயல்பு மாறாத தன்மையை குறிக்கிறது. இயேசு கடவுள் வடிவில் இருந்தார் என்பது அல்ல, அவர் சாரம்சத்திலேயே இன் எசன்ஸ் முழுமையாகவே கடவுளாக இருந்தார் என்பது இதன் பொருள். அவர் வெறுமையாக்கினார் என்கின்ற அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் கெனோ என்கிற இந்த வினை சொல் ஒரு பாத்திரத்தை முழுவதுமாக ஊற்றி தீர்ப்பதற்கு, டு எம்டி கம்ப்ளீட்லி என்கின்ற அர்த்தத்தோடு வருகிற வார்த்தை. ஆகவே இந்த கெனோசிஸ் என்பது இயேசு தனது கடவுள் தன்மையை அவர் இழந்துவிடவில்லை, ஆனால் அதற்கான உரிமைகளையும் அதிகாரங்களையும் மாட்சியையும் ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரை ஊற்றுவது போல் முழுவதுமாக துறந்துவிட்டு மனிதராகிறார். இந்த அடிமை என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்ந்தவர்களே, இந்த அடிமை என்கின்ற இந்த வார்த்தை ஒரு அடிமையை போல் அவர் மனிதனானார் என்பதனுடைய அர்த்தம், இந்த அடிமை என்பதற்கான அந்த கிரேக்க வார்த்தை டவுலோஸ் என்கிற ஒரு வார்த்தை. இது ஒரு வேலைக்காரரை குறிக்கின்ற சொல் அல்ல, அடிமை அல்லது தனது விருப்பத்தை செய்ய அதிகாரம் இல்லாத ஒருவரை இது குறிக்கிறது. இதனுடைய அர்த்தம் எப்படி என்று சொன்னால், இயேசு ஒரு சாதாரண மனிதராக அவர் பிறந்தார் என்பது தந்தையாகிய கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக கையளிக்கின்ற, தமக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக தந்தையின் திருவுளத்திற்கு தன்னை கையளிக்கின்ற ஒரு நிலை. ஒரு அடிமையாக இருப்பவன் எஜமானுடைய விருப்பத்திற்கு பூரணமாக அடிபணிந்தவர். எனவே இயேசு ஆண்டவர் உடைய கீழ்ப்படிவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், கடவுளுடைய மகனாக இருந்தவர் தந்தையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மனிதராகிறார். அந்த நிலைப்பாடு, அந்த தீர்மானம், அந்த கீழ்ப்படிவு அடிமையுடைய கீழ்ப்படிவை போன்றது.
என்பதற்காக இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே ரோமை பேரரசினால் வழங்கப்பட்டிருந்த மிக மோசமான கேவலமான ஒரு மரண தண்டனையாகிய சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசுவினுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல, அது தந்தையின் திருவுளத்திற்கு அவர் காட்டிய முழுமையான பணிவு. இதுவே மனுக்குலத்தின் பாவங்களை போக்கி நம்மை மீண்டும் கடவுளோடு இணைக்கின்ற அருள் வாழ்விலே பங்கு கொள்வதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. அவர் மீட்பின் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. கீழ்ப்படியாமையினால் ஆதாம் செய்த அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய கீழ்ப்படிவினால் கடவுளுடைய மகன் மனிதனாக பிறக்கின்றார். அந்த கீழ்ப்படிதலின் அடையாளத்தின் உச்சகட்டமாக சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னை கீழ்ப்படிவுள்ளவராக ஆக்கினார். கீழ்நோக்கிய கிறிஸ்தியல் பயணத்தின் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியாகிறார். அந்த புள்ளியிலிருந்து அந்த மேல் நோக்கி கிறிஸ்துவியல் இங்கே ஆரம்பமாகிறது. இந்த வி வடிவிலான இந்த பயணத்தின் இரண்டாம் பகுதியாகிய அந்த மேல் நோக்கிய பகுதியை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், தம்மை தாழ்த்தி முடித்த அந்த புள்ளியில் இருந்து தந்தையாகிய கடவுள் அவரை உயர்த்துவது 3 நிலைகளில் நிகழ்கிறது. அவர் ஒரு மனிதராக இறந்தார், ஆனால் கடவுள் அவரை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்து காலங்களை கடந்த ஒரு மாட்சிமைக்கு உயர்த்துகிறார். இது வெறும் பழைய நிலைக்கு திரும்புவது மட்டுமல்ல, மனித தன்மையோடு இறை மாட்சிக்கு செல்லுகின்ற ஒரு புதிய உயர்வு. மேலான பெயரை, உலகில் உள்ள எந்த ஒரு அதிகாரம், பதவி அல்லது பெயருக்கும் மேலான ஒரு பெயரை, ஆண்டவர் என்கின்ற அந்த பெயரை தந்தையாகிய கடவுள் அவருக்கு பரிசாக வழங்குகிறார். அதனுடைய இறுதி 3வது நிலை இயேசுவினுடைய அதிகாரம் என்பது விண்ணுலகம், மண்ணுலகம் மற்றும் பாதாள உலகம் என்று அனைத்தையும் ஆளுகின்ற அதிகாரமாக அவருக்கு வழங்கப்படுகிறது. பாந்தவர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற அடுத்த முக்கியமான வார்த்தை ஆண்டவர் என்கின்ற இந்த வார்த்தை. கிரியோஸ் என்று கிரேக்க சொல்லிலே சொல்லுகின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதிகாரம், தலைமை மற்றும் உரிமையை குறிக்கின்றது. எபிரேய மொழியிலே கடவுளின் பெயரான யாவே என்பதை நேரடியாக உச்சரிக்க அஞ்சிய யூதர்கள் அதற்கு பதிலாக அடோனாய் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். இதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பே கிரியோஸ் என்கின்ற இந்த வார்த்தை. பவுலுடைய காலத்திலே சீசரே ஆண்டவர் என்று, கைசர் கிரியோஸ் என்று சொல்வது கட்டாயமாக இருந்தது. அப்படி என்று சொன்னால் அனைத்து ரோமை குடிமக்களும் சீசரே ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டும். இயேசு தம்மை தாழ்த்தியதால் தந்தை அவரை உயிர்த்தெழச் செய்து, அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் என்கின்ற அந்த பட்டத்தை வழங்குகிறார். இதன் மூலமாக இயேசுவும் தந்தையும் ஒன்றே, அவர் பிரபஞ்சத்தின் அதிபதி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை இடுவது இந்த உலகின் அதிகாரங்களுக்கு அல்ல, மாறாக இயேசுவுக்கே நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம் என்பதனுடைய ஒரு விசுவாச அறிக்கையாகும். என்பவர்களே, இவர் யார் என்கின்ற இந்த கேள்விக்கு இந்த 2வது வாசகம் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பதில், இயேசுவின் பெயருக்கு உள்ள வல்லமை மற்றும் இந்த மூவுலகம், விண்ணுலகம், மண்ணுலகம், கீழுலகம் அனைத்தும் அவருக்கு அடிபணியும் என்பது அவர் அனைவரையும் ஆள்கின்ற ஆண்டவர் என்கின்ற அந்த வெளிப்பாடு. எனவே கடவுளும் இவரை மிகவே உயர்த்தி பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று இந்த வாசக பகுதி எங்களுக்கு அறுதியும் உறுதியுமாக சொல்லி நிற்கிறது. இயேசு என்கின்ற இந்த பெயர், ஜெஷுவா என்கின்ற எபிரேய மொழியிலிருந்து வருகின்ற இந்த பெயர், ஏ அப்படி என்றால் யாவே, ஷுவா என்பது மீட்பு, கட்டி எழுப்புவது,
ஆகவே இந்த ஜேசு என்கின்ற இந்த பெயர் அவருடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கிறது. கடவுள் அவருக்கு வழங்கிய அந்த மேலான பெயர் ஆண்டவர் என்பதாகும். விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்ற இந்த வரிகள் ஜேசுவினுடைய அதிகாரம் எல்லைகளற்றது என்பதை விளக்குகின்றது. விண்ணவர் என்று சொல்லும் பொழுது வானதூதர்கள், புனிதர்கள் வாழுகின்ற அந்த விண்ணகம். இவர்கள் ஜேசுவின் மாட்சியை ஏற்கனவே கண்டு மகிழ்ச்சியோடு அவரை புகழ்கின்றவர்கள். மன்னவர், மனிதர்கள், விசுவாசிகள், இந்த உலகிலே வாழுகின்றவர்கள், உலகில் வாழும் அனைவரும் ஜேசுவினுடைய பெயருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். கீழுலகோர் என்னும் பொழுது இறந்தவர்கள், தீய சக்திகள் அனைத்தும் ஜேசுவினுடைய பெயருக்கு தலை வணங்கி அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆகவே இங்கு மண்டியிடுதல் என்கின்ற இந்த வார்த்தை, இது ஒரு படை போர் வீரன் தனது ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு சரணடைந்ததை குறிப்பதற்காக தலை வணங்குவதை குறிப்பது. ஜேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும் என்பது ஒரு உண்மையின் வெளிப்பாடு. கழுதை குட்டியின் மீது ஏறி அமர்ந்து வந்த இந்த அடிமை போன்றவர் அகில உலகையும் பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற ஆண்டவரே. இவர் யார் என்கின்ற இந்த கேள்விக்கான விடை, இவர் வெறும் நசரேத்தூரை சேர்ந்தவர் அல்ல. இவருடைய பெயர் வல்லமையுள்ள, இந்த உலகத்தை ஆளுகின்ற பெயர், அதிகாரம் மிக்க பெயர். இவர் இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவர். இயேசுவினுடைய பெயருக்கு உள்ள வல்லமை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இயேசுவினுடைய பெயரை சொன்ன இடங்களிலே அற்புதங்களும் ஆசீர்களும், தீய சக்திகள் விலகி அடிபணிவதும், வாழ்வு கிடைப்பதும் ஆக இந்த பிலிப்பியருக்கு எழுதிய இந்த பகுதி புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற கிறிஸ்துவியலின் மிக ஆழமான ஒரு விசுவாச அறிக்கையாகும். கிறிஸ்துவினுடைய உண்மையான அடையாளத்தை எமக்கு விளக்குகின்ற ஒரு இறையியல் வரைபடமாகும்.